என் அன்பு தங்கமே, நீ இத்தனை நாட்களாக எந்த உறவை தேடி சென்று கொண்டிருந்தாயோ, எந்த உறவை விரும்பி கொண்டிருந்தாயோ, உன்னை வெறுத்த அந்த உறவு இப்பொழுது உன்னை தேடி வரப்போகின்றது தங்கமே. நீ யாரை அதிகமாக நேசிக்கின்றாயோ, யாருடன் அதிகமாக பேச வேண்டும் என்று ஏங்கினாயோ, எந்த உறவு உன்னை அவமானப்படுத்தியதோ அதே உறவு இப்பொழுது உன்னை தேடி வரப்போகின்றது. என் தங்கமே, வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு தருணங்களும் உனக்காக என்ன என்பதை நான் ஏற்கனவே நிச்சயித்து விட்டேன். அதில் இன்பமும் துன்பமும் என இரு சாயல்கள் உள்ளன. இரண்டுக்கும் ஒரே முகம்தான். இன்பத்தில் சிரிப்பும் துன்பத்தில் கஷ்டமும் தெரிகின்றது. இரண்டையும் சமமாக எடுத்துக்கொள்ளும் பக்குவம் உன்னிடத்தில் வந்தால்தான் வாழ்க்கையில் நீ நீண்ட பயணத்தில் மனம் தரலாமல் பயணிக்க முடியும். ஒரு மரத்தில் பழம் என்பது நேரடியாக வருவதில்லை. முதலில் மொட்டாகவும் பின்பு பூத்து காயாக காய்த்து பழமாய் பழுக்கின்றது. ஒரு பழம் முழு பழமாக உருவாவதற்கு இத்தனை பருவங்கள் தாண்டி பயணிக்க வேண்டும். அப்படி இருக்கையில் நீ எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இந்த மனித பிறப்பிற்காக. உனக்காக நான் ஒன்றை மட்டும் சொல்கின்றேன், மனதில் வைத்துக்கொள் தங்கமே. எதையும் சட்டென்று முடிவு செய்யாதே. நிதானமாக யோசித்து செயல்படும். பிறகு எந்த ஒரு முடிவையும் எடு. எதற்கெடுத்தாலும் ஏங்கி நிற்காதே. அன்பை மட்டும் யாரிடமும் தானமாக கேட்காதே. உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உன்னுடைய அன்பை அள்ளிக்கொடு. அதே அன்பு பிறரும் கொடுக்க வேண்டும் என்று நீ நினைக்காதே. உனக்கான நல்லது மட்டுமே உன் அப்பா நான் செய்வேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, விலகி போகும்படி செய்வதும் இல்லை. நீதான் சில சமயங்களில் என்னை மறந்துவிட்டு பிறர் மீது அன்பு செலுத்தி அவர்களுக்கு மட்டுமே ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். நீ இத்தனை நாட்களாக ஒரு உறவிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். அந்த உறவையே உன்னை தேடி வந்து உன்னிடம் பேச வேண்டும் என்று நினைக்கின்றாய். உன்னுடைய இந்த எண்ணம் நிச்சயம் நடக்கும் தங்கமே. என்னிடம் மண்டியிட்டு இத்தனை நாட்களாக எதற்காக வேண்டினாயோ அவை நடக்கப் போகின்றது தங்கமே. நீ கவலை கொள்ளாதே. உன்னுடைய ஆசைகளையும் கனவுகளையும் கற்பனைகளையும் அனைத்தையும் நான் அறிவேன். உன் அப்பா நான் இருக்கும்போது என் பிள்ளையான நீ அழலாமா? அழக்கூடாது தங்கமே. உனக்கான வேலைகளை அத்தனையும் நான் தொடங்கிவிட்டேன். இப்பொழுது நான் முடிவெடுத்து விட்டேன். இனி உன்னுடைய முகத்தில் சந்தோஷத்தை மட்டுமே பார்க்க வேண்டும் என்று. சந்தோஷமாக இரு.